வெல்கம் டு தாலை ஸ்பெஷல். இன்றைக்கி தாலை ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. எங்கே கிளம்புறோன்னு இது வரைக்கும் எனக்குமே தெரியாது. ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், 10:30 மணி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு தேவையான மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாங்க. நான் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி அந்த டைமில் பார்த்துக்கலாம், கன்ஃபார்ம் ஆகலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நானும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணி இருக்கும், அந்த மாதிரி வந்து எழுப்புறாங்க. இன்னும் ரெடி ஆகலையா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னதுனால நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பையனை எழுப்பி எல்லாம் கிளம்பி குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனால் போதுன்ற நிலைமைக்கு நான் இருந்தேன். அதாவது இந்த பாத்திரங்கள் வந்து வீட்டு வேலையை விட்டுட்டு சரி 3 நாள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன ஏதுன்னெலாம் பெருசாக கேட்டுக்கல, ஏதோ நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நானும் சரி என் பையனும் சரி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சென்னை தாண்டி அதுக்கப்புறம் அந்த தாம்பரம் அப்புறம் கீழாம்பாக்கம்லாம் தாண்டி போயிட்டே இருக்கோம். அது மட்டும் எனக்கு தெரியுது இது வரைக்கும். அப்புறம் வந்து மதுரைக்கு போகிறோம், திருச்சிக்கு போகிறோன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. என் பையனும் வந்து பெங்களூரா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுகிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து எங்கே போகிறோன்றது தெரியாது. மதுரையை தாண்டினதுக்கப்புறம் தான் நானே வந்து நம்மளோட கூகுள் மைண்டை வச்சு இது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். என்னென்னா மூணார் கிளம்புறோம். மூணார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மூணார் தானே அப்படின்னு, கேரளா தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் மூணார் தானே அப்படின்னு சொன்னேன். அதோட ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாகிடுச்சு. ஏன்னா போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 o'clock இருக்கும் காலையில். டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடித்தோம். நாங்கள் எல்லாருமே டீ குடித்தோம். அவன் வந்து சாண்ட்விச் வேணும்னு கேட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஆக அப்படியே வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகமும் சரி, அந்த மேகம் மலையில் தவழ்ந்து வர்றது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப அழகான வீடியோ. கேரளாவில் நல்ல வந்து செம்ம வந்து ஒரு அழகான வந்து ஒரு கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் வருத்தங்கள்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. வீடியோ ரொம்ப கிளியராக இருக்குல்ல. இதெல்லாம் எடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். ரொம்பவே கிளியராக அழகாக ஆடாமல் செமையாக எடுத்திருந்தாங்க. அந்த ரோடு வியூ ஆகட்டும், அந்த சைடில் போகிற அந்த மரங்கள் அதோடு சேர்ந்து அந்த மலையெல்லாம் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த மலையில் அந்த மேகம் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா அழகாக படுத்துருக்கு பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி இதை பார்த்துட்டு போகும்போது எனக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மலைக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்றது. ஏன்னா மதுரைலாம் தாண்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் கேரளா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்போது சின்ன சின்ன தூறல் வேறு போட்டுச்சு. அந்த விண்டோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ட்ராப் இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஊர் இந்த கேரளா வந்து பார்க்குறதுக்கு. அதுவும் மூணார் வந்து ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். கேரளா வந்து இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றது நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அதே நான் வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கேருந்து எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற ரோடே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மலை மேலே அந்த மேகம் வந்து என்ன அழகாக படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ், அவ்வளோ அழகான கிளைமேட் வேறு. இங்கேருந்து போகும்போதே வந்து வெயில் அதிகமாக இல்லை. அதனாலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ராவல் வந்து. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமும் வந்து பக்கத்தில், அதாவது மூணார் கிட்ட போகும்போதுமே வந்து லைட்டாக ஒரு மேகம் மூட்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக ஒரு சாரல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த குளிரை நம்ம எப்படி தாங்க போகிறோம் தெரியலையே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருக்கும், ஜர்க்கின் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னனால அனஸ்க்கு ஜர்க்கின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தனால அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் டிஃபன் எதுவும் சாப்பிடல. அனஸ் வந்து இது வரைக்குமே அவன் கன்ஃபியூஷனில் இருக்கான். எந்த ஊருக்கு போகிறோன்றதை கன்ஃபியூஸ் பண்ணி பெங்களூருன்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போது நாங்கள் பெங்களூர் போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம்.
அவன் வந்து பெங்களூர் போகிறோன்னு தான் நினச்சிட்டு இருந்தான். மூணார் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சாலுமே வந்து அவன் ஒத்துக்கல. மூணார் வேண்டாம், பெங்களூர் தான் போகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். அதனால் அவனுக்கு டூர் போகிறோம் அப்படின்னாலே அது பெங்களூர் தான் நினச்சிட்டான். மூணார் கேரளா அப்படின்றது அவனுக்கு என்னன்றதே தெரியாது. போய் இறங்கினதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஊரை பற்றி தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த ஊரோட அந்த சீனரி வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வியூ அது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த வியூவை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கிலலாம் வர ஒரு சீனரி மாதிரி நல்ல அழகான ஒரு இடம் இது. அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். விட்ட நான் வந்து அப்படியே அந்த பக்கமே ஓடி போயிடலாம் போல், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்கும்போது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது கூட நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கிளைமேட். இதுவே வெயிலாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. நல்ல ஒரு மலை சாரலோட அழகான ஒரு கிளைமேட்டில் நல்ல ஒரு ட்ராவல் இது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து கேரளா போகாதவங்க கேரளா போய் பாருங்கள். பார்த்தா தான் அந்த நம்ம என்ன தான் நம்ம டிவியில் யூடியூப்பில் அது இதுன்னு நம்ம வீடியோஸ் வந்து அந்த பார்த்தாலும் நேரில் இறங்கி பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கிறது தெரியுமா, அதுக்கு அளவே கிடையாது. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே ஃபீல் பண்ணால் தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த சந்தோஷத்தை. அது வந்து எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்றது. அதாவது வாழ்க்கையை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ராவலிங்கில் வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பக்கமும் நல்ல மரம் சூழ்ந்து அவ்வளோ ஒரு அழகான நடுவில் ஒரு ரோடே நல்ல சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேரளா கிட்ட நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மூணார் மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான். இங்கே வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ஒரு பேக்கரியில் வந்து கொஞ்சம் பப்ஸு முறுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வியூவை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கல. ஏன்னா அங்கே வந்து ஒரு கொஞ்சம் ஊர் மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். ஆடெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தனால நான் வீடியோ எடுக்கல. இப்போ பாருங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் வரும்போது ஏறும்போதும் வந்து செம்ம த்ரில்லாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து காரோட சீட்டில் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு செம்மையாக ஒரு ஹாப்பியாக பார்த்துட்டே இருந்தேன் அந்த இடத்த. அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீனாக எங்கேயுமே குப்பை தேங்காத அளவுக்கு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மே 26 காலையில் நாங்கள் கிளம்புனது. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 25, 26, 27 அந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது தெரியாமல் தான் கிளம்பி போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போல்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கா. மழை ஏற என்ன நினச்சுன்னா அப்படியே வந்து நல்லா க்ளவுடியாக சாரல் நல்லா இன்னும் ஜாஸ்தியாக போட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மழையாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி நாங்கள் சமாளித்து எப்படி நாங்கள் இந்த டூரை செம்மையாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக இனி அடுத்தடுத்த பார்ட்டில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.